கச்சத்தீவு பிரச்சினையை வைத்து தமிழகத்தில் வாக்கு வேட்டை அரசியல் நடத்தப்பட்டு வருவதாக கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் மற்றும் கச்சத்தீவு பிரச்சினை என்பன தொடர்பில் யாழில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறினார். இதன்போது கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது என்பதை சர்வதேசம் கூட அங்கீகரித்துள்ளது என அமைச்சர் தெரிவித்தார். இந்த கச்சத்தீவு பிரச்சனை தொடர்பாக இந்த பிரச்சனைக்கான பதில் ஊடகவியலாளர்களான உங்களுக்கு என்னை விட நன்றாக தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். அதற்கான பதில் இருந்த போதிலும் கூட உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்திய தமிழ்நாட்டில் தேர்தல் வருமாக இருந்தால் அதோடு சேர்த்து கச்சத்தீவும் வரும். தேர்தல் பிரச்சாரங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அதனுடைய பிரதான கருப்பொருளாக கச்சத்தீவு மாற்றப்படுவது தவிர்க்க முடியாது. அது இன்றைக்கு நேற்றல்ல, தொடர்ச்சியாக இருக்கின்ற ஒன்று. அப்போ அது இன்றைக்கி கருணாநிதியின் தந்தையாரான நாங்கள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு மதிப்புக்குரிய கருணாநிதி காலத்திலும் கூட இந்த பிரச்சனை இவ்வாறு பேசப்பட்டிருக்கும். ஜெயலலிதா, எம்ஜிஆர் அம்மையார் அண்ணனுடைய காலத்திலும் கூட இதுவரையில் பேசப்பட்டிருக்கும். அந்த வகையில் இதற்கு ஸ்டாலின் மாத்திரம் விதிவிலக்கு அல்ல. நான் ஏனென்றால் விசேடமாக ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டும். அதாவது கச்சத்தீவு என்பது எங்களுக்கு சொந்தமானது, இலங்கைக்கு சொந்தமானது. இது எங்களால் மாத்திரமல்ல, இது சர்வதேச ரீதியாகவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. அது மாத்திரமல்ல, ஐக்கிய நாடுகள் சபையிலும் கூட இதற்கான வரையறை இருக்கின்றது. அதனால் இதோடு வைத்து யாரும் சும்மா வேண்டுமென்று நீங்கள் எல்லாம் தேர்தலுக்காக விளையாடலாம். இதன் மூலமாக ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தேர்தலிலே உங்களுக்கு வாக்குகளை அதிகரித்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் பேசலாமே தவிர, உண்மையிலேயே இது தொடர்பாக எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு, கச்சத்தீவு எங்களுடையது, எங்கள் மக்களுக்கு சொந்தமானது.